யூ டூ மை ஒர்க், ஐ வில் டூ யுவர் ஒர்க் அப்படின்னு சொல்வார் இல்லையா? அப்படியாக நாம் பகவானுடைய காரியங்களை எல்லாம் நாம் பண்ணிண்டே இருந்தோமானால் பகவான் நமக்கு என்ன காரியங்கள் எல்லாம் எப்போ தேவையோ அப்போ பார்த்து பண்ணுவார். அடுத்து சர்வரக்ஷாகர சக்கரம் அப்படின்னா எல்லா விதத்திலையும் நம்ம ரட்சிப்பார். இன்டனே வெண்டனே ஜென்டனே அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அது போல உள்ளையும் முன்னும் பின்னும் பிறமும் எல்லா இடங்கள்ல இருந்தும் நம்மை ரட்சிப்பார். அப்புறம் சர்வரோக ஹர சக்கரம், எல்லா வியாதிகளும் நீம்பி நம்ம புஷ்டியா ஆரோக்கியமா வைப்பார். எதுக்கு வைப்பார்னு கேட்டா அப்பதானே நாம் சுவாமியின் இடத்துல கைங்கரியம் பண்ண முடியும். நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருந்தா தானே சர்வீஸ் பண்ண முடியும். அதற்காக நம்ம ஆரோக்கியம் சர்வசித்தி பிரதம் அப்படின்னா சிந்திச்சதெல்லாம் கொடுத்துடுவார். அப்போ அந்த நிலைமைக்கு நாம் வரும்பொழுது நமக்கும் உத்தமமான சிந்தனைகளே இருக்கும். அந்த ஒரு மெச்சூரிட்டி வந்துடும். சுவாமியின் இடத்துல இருந்து 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 சுவாமி எது பண்ணினாலும் நம் நல்லதுக்கு தான் பண்ணுவார் அப்படிங்கிற அந்த ஒரு மெச்சூரிட்டி வந்துடும்.